சித்தர் சொன்னதை எல்லாம் கேட்டுவிட்டு அம்மனை வேண்டிக் கொண்டு இருவரும் அவர்களின் குழந்தை கணேஷுடன் வீட்டிற்கு செல்ல புறப்பட்டனர். மறுபுறம் ஒரு ஆழ்ந்த அமைதி நிறைந்த பெரும் அடர்ந்த காடு. இரவு நேரம். அப்பொழுது அது ஒரு மலைக்காடு இடம். சுற்றிலும் செடி கொடி மரங்கள் அசையும் மெல்லிய சத்தம் மட்டுமே அங்கு ஒலித்து கொண்டிருந்தது. அங்கு ஒரு குகையில் கருமையான இளமும் வயதாகிய தோற்றமும் எரிமலையில் பெரும் நெருப்பு குழம்பு மிகுந்த சூட்டில் கொதித்து கொண்டிருக்கும் போல சிவந்த நிலையில் இருந்த இரு கண்கள். திடீரென அந்த இரு விழிகள் மின்னல் வேகத்தில் திறந்தது. அந்த பார்வையில் பெரும் கோபமும் வெறியும் பல வருட தீராட பகையும் அந்த விழிகளில் தெளிவாக தெரிந்தது. சிவப்பு நிற ஆடையும் நெற்றியில் பட்டையும் கருமையிலான சிறு பொட்டும் தன்னுடைய நெற்றியில் இட்டிருந்தாள் அந்த பெண். அவளுடைய முடி முழுவதும் இலையும் ஆலமர விழுது வேர்கள் கொண்டு ஜடையாக பின்னப்பட்டிருந்தது. அவள்தான் மாந்திரீகத்தின் தலைவி ஜடாமுடி. அவளுடைய மனதில் ஓடிய எண்ணங்கள் அவள் நினைத்து பார்க்கிறாள். முன்பொரு காலத்தில் அன்று அவள் அவளுடைய அன்னையிடம் தன் மகனை கொன்றவனை மீண்டும் அவனை கொல்வேன் என்று சபதம் செய்ய குறுக்கிட்ட அந்த வினோத குரல் யாருடையது என்று அவள் பார்க்க அங்கு ஒரு வயதாகிய ஒரு சித்தர் ஒருவர் அங்கு வந்து நின்றார். அவள் எதிரில் அவர்தான் மகாமுனி, ஜடாமுடியின் சிறுகுரு. இவர்தான் மாந்திரீகத்தில் பெரிய சிறு குருக்களையே மிஞ்சிய வல்லவர். ஜடாமுடி மாந்திரீக கலையை கற்றுக்கொள்ள உதவியவர். பின் அவள் அவரிடம் கேட்டாள், ஏன் அப்படி சொல்கிறீங்க ஐயா? அதற்கு சித்தர் சொன்ன பதில், சிவன் சக்தியை மிஞ்சியது இந்த உலகில் ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு சக்தி உண்டா? அப்படி ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட சிவன் அருளை பெற்றவன் தான் நீ கொல்ல துடிக்கும் அந்த சிறுவன். அவனை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், இப்போது கணேஷ் உயிருக்கு காவலாக இருப்பவனே உன் மகன்தான் என்றார் சித்தர். இதை கேட்டு ஜடாமுடி அதிர்ச்சியும் குழப்பமுமாய் உறைந்து போகிறாள்.